யாருங்க ஐயா இது வச்சு ஒரு 250 ரூபாய் பாருங்க. ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு பாரு எத்தனை இது வச்சு 250 ரூபாய் பணம் கொடு. சரி கொடுக்காதீங்க, எவன் வந்து கேட்டாலும் கொடுக்காதீங்க. யாருங்க வந்து முதல்ல குத்து மகரேல சூத்துல குத்து. ஐயா ஐயா குடிக்காத ஐயா, குடிக்காத ஐயா. ஐயோ கோயாளுக்கு தொங்குச்சா. ஆளு பாக்குறதுக்கு விழு விழுன்னு இருக்கிறானே, இவன் என்ன பண்ணி விடுவான்னு பாக்குறியா? பிச்சை பிச்சை எடுத்துருவோம். அப்படியே பிச்சை எடுத்துருவேன் நண்பா. நண்பன் போட்டு மாட்டுறான். வந்த உடனே அத்தனை அடி அடிச்ச. ஐயா குடுக்காத ஐயா, உன் கையால ஒரு உயிர் போகணுமா? அப்படி வை. ஒரு நாளைக்கு ஒரு குத்தியா, வாரத்துல ஒரு பண்டாடி, மாசத்துல 4 பிள்ளைகள் வந்து சந்தோஷமா இருக்கிறேன். என்ன அட்டுவாங்கப்பா, கண்ணு வைக்காத. மகாராசா என்னடா மகாராசா? அடே சும்மா குடுக்க மாட்டேன் இப்படி புடிச்சுட்டு தான் வைக்கிறீங்க. அப்படியே முனியப்பா கோயிலுக்கு லீவ் போட்டு ஏறி வேலைக்கு போயிட்டு அப்படி என்ன எவன் அடிக்கிறானோ அவன் அக்கா தங்கச்சி அவனே கட்டிக்கிறேன். மந்திரி தம்பி இங்க வா. நண்பா அடிக்கிறதாலும் பெருசு கிடையாது. நீ 200 2000 அடி அடிச்சாலும் நான் அசால்ட்டா நான் வாங்கிக்குவேன். அடி வாங்குற நான் போடுச்சுக்குவேன். அடி கொடுக்குற நீ கை வலி எடுத்து செத்து போவ தாயி. நண்பா மகாராஜா ஏன் தப்பா பேச மாட்டேன். அடிச்சு பேசுறேன். என்ன சாடு வருங்க, சாடு ஜல்லி வருங்க. ஜல்லி நிக்கிறது ஒரே வழி இருக்குங்க. ஜல்லி நிக்கிறோமா ஜல்லி வரது அப்புறம் கொடுக்காம அப்படின்னா ஜல்லி வரவனுக்கு கத்தி இப்படி கொடுத்து பாத்துருக்கேன். ஏன் இப்படி கொடுத்து குத்திக்கிட்டு சாப்பிடாது. ஜல்லி வந்து ஏதாவது ஆய் போயிட்டு என்ன பண்றோம்? அதுக்காக 4 கோமாளி வேணும்ல. ஆள பெரியால சொல்ல பேசு பேசிக்கிட்டு கிளம்பு. தம்பி அடிக்க முடியலன்னு ஆள் வச்சு அடிக்கிறியா? சரிங்க அதெல்லாம் போயிட்டு போதே. இப்ப பாருங்க மணி 10 ஆடிட்டு இருக்கிறேன். கை காலம் ரொம்ப வள வள வளன்னு பாரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது. கொஞ்சம் ஆன்சர் இருந்தா கூட அப்படியே முனியப்பா எனக்கு எவமா அடிக்கிறானோ மணி 5 மணிக்குள்ள கை கால் வராது போகணும். அவன் கூலி போக்கு மாதிரி எத்தனை மாசம் ஆகுது? நீ இப்ப போய் ஆன்சி கேட்டுட்டு இருக்கிறான். கூலிக்கு தான் போடுறேன். சரி கூலி போட்டு கொடுங்க. யார் கூலி போடுறேன்? அடி வாங்க. சரி சாமி மாமா ஓல் அடி வாங்க. என்னது ஓய் அடி வாங்க வலிக்குதா இல்லையா மாமா? எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? 5 வயசா புரியுதுங்க. தை மாசம் 1ஆம் தேதியில இருந்து அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஏன் இத்தனை பேர் வந்து அடிக்கிறானுங்களே, எந்த கேன் கூட வலிக்கிற மாதிரி அடிக்கிறானா? சாமி நீங்க மட்டும் தான் வலிக்கிற மாதிரி. ஐயோ நீங்க மட்டும் தான். ஐயோ போது. ஐயோ ஐயோ உயிர் போது. ஐயோ சாமி 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 நீங்க மட்டும் தான் வலிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. சாமி நீங்க மட்டும் தான் வலிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. நீங்க மட்டும் தான் வலிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க.
அட்ரா 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 அடே அட்ரா அட்ரா அவளை தாட்ரியா ஐயோ ஐயோ டேய் டேய் ஐயோ அட்ரா 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 வலிக்குதுடா ஐயோ வலிக்குதுடா வலிக்குதுடா என்ன கட்டு சாமி சாமி இதுக்கு மேல சத்தியமா நான் பேச மாட்டேங்க. அப்படியே தப்பா தவிர ஏதோ நான் பேசிட்டுனா பொட்டிக்கார ரெண்டு மத்தாலக்காரனையும் காவு கொடுத்து போறேன். பேச மாட்டேங்க. அடி அது அப்படியே இருக்கக்கூடாது. எப்படி மாட்டேங்கிறோம் சாமி அடின்னா அடி ஒரு நாள் அப்படியே பிச்சை பேண்டிட்டு ஓடணுங்க. அப்படி இல்லைங்க சோடி இல்லைங்க. வாங்க சாமி ஐயோ நான் செத்து போயிருமா நல்லா இருக்கிறியா சாமி பேர் என்ன மூணு தூக்கிட்டு கிடக்குற இப்படி என்ன அப்படி அப்படியே அடி இப்படி அடிக்கிறாங்க அடி அப்படி அடிக்கணும் சரி ஆகட்டும் ஆகட்டும் நம்ம பேசவோட விமர்சனத்தை போனால் போகட்டும் எல்லாரும் மட்டும் ஓய மாப்பிளை கூத்து பாக்குறேன் நம்ம பேசவோட விமர்சனத்தை போனால் போகட்டும் சரி நண்பா அப்படியே இருந்தாலும் அப்படின்னா மாட்டு தாங்க பெரியவங்க பேர் மதிப்புக்கூடிய தாய்மார்களும் ஆணாக பிறந்த அப்பனவர்களுக்கும் சரி பெண்ணாக பிறந்த தாய்மார்களுக்கும் நாணத்தை காண வந்த உள்ளூர் வெளியூர் ரசி பொதுமக்களுக்கும் அப்படி எங்கள் கலைமகள் நடசபா சித்திராகப்பட்ட ஐயாகப்பட்ட மணிவத சார்பாகவும் எங்கள் முத்தான முதற்கொண்டு செய்கின்றோம். ஓடி வரும் வேலை போல் ஒரு மாலு போல் சித்த போல் சீர்வர சிங்கத்தை போல் நான் வந்திருக்கிறேன். நான் எப்பேற்பட்டவன் பேர் என்ன வா சொல்லிடுறேன்.
ஆனா ஒண்ணுனா ஏடாடா நானும் 32 வருஷமா கூத்தாடிட்டு சரி. இருக்கேன். 27 வயசு ஆகுது. ஆ. இது வரைக்கும் இந்த மாதிரி செட்டப் பார்த்ததே கிடையாதப்பா. எத்தனை வருஷமா கூத்தாடுற 32 வருஷம். வயசு 27 வயசு. எப்படா அப்படி யா. உனக்கு மட்டும் எப்படியா என்னாச்சு? 27 வயசு ஆகுது. ஆ. 32 வருஷம் கூத்தாடுற ஆ, இடிக்குதேடா இந்த ராமாயணம் திரும்பி பேசக்கூடாது. ஏன் பழைய முட்டு உக்கார். என்ன பதிலா கூட்ட ஏய், டேய், ஏடா ஏய், நீ வாடல வந்த, நீ வாடல பேச, நீ வாடல போயிட்டு நீ இருக்க. தானே போக சொன்ன போ சொன்னா ஆமா. பழைய முட்டி உட்காருன்னு தானே சொன்னேன். இப்போ உட்கார சொன்னா எல்லாரும் சோற போடுறாங்க. இப்ப என்ன வேணா பண்ண சொல்ற அண்ணா தம்பி லாய்க்கா நல்லா சரி போலாம் அண்ணா அண்ணா, அண்ணா எதுமா? என் நாடு என்ன இது வருது. என் நாடோ நீலகிரி நாடா நீலகிரி. நீலகிரி வாழக்கூடிய என் பேர் என்ன ஆ. என் பேரோ பாலகன் மக்கருக்கேது என்னடா உன்னோட பெரிய அலுப்பா போச்சு? அதான் நானும் சொன்னேன். வக்கரை கேதுங்க. என் பேரோ மக்கருக்கேது சாமி இளவரசே, ஆ. நான் வக்கரை கேத இருந்தாலும் அன்பா இப்ப அழகா இருக்கிறீங்களே அண்ணா தம்பி, அண்ணா உங்களையும் பெற்று தப்பமே. தாய்ந்த போய் சொல்லவா சொல்லு தம்பி. வாழ்த்துகிறேன் சொல்லு. ஏய் அண்ணா ஆ. நீலகிரி வாழக்கூடிய என் பேரோ மக்கருக்கேது வக்கரை கேது. ஆமா ஆ. என் பேர் சொன்னல ஆமா. உன் பேர் என்ன என் பேர் கிட்டிமுடி கணேசன். அண்ணா தம்பி பேரு ஓய், ஆ, அண்ணா எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான், தம்பி ஒருத்தர் இருக்கான். என்ன பேரு அண்ணன் பேர் வந்து ரெட்டை முடுங்க, ஆ. தம்பி பேர் வந்து ஒத்த குஞ்சான். என் பேரு கிட்டிமுடி கணேசன். ஓஹோ சரி ஊர் என்ன ஓய், ஆ, ஊர் பக்கத்துல தாங்க. என்ன ஊரு பக்கத்துல திருத்திரப்பூண்டி. ஏய் ஏன்னா அந்த மாதிரி ஊர் இருக்கா ஆமா இருக்குதுங்க. திருத்திரப்பூண்டி எங்க தெரியுமா இருக்குது? எங்க? நம்ம சித்தம்பூண்டி இருக்குதுல்ல, ஆமா சித்தம்பூண்டிக்கு பக்கத்துல திருத்திரப்பூண்டி. ஆ. அதுல இருந்து மேல போனீங்கன்னா இழுத்தடிச்சாம்பட்டி. ஏய் ஏன்னா அந்த மாதிரி ஊர் இருக்கா ஆமா. ஏன் அது என்ன ஆளு மொவரி பாடுறான். ஏய் அன்பா யாராவது புதுசா வீடு கட்டினாலும் சரி, பாத்ரூம் கட்டினாலும் சரி, திருச்சி போகும்போது காசு போட்டெல்லாம் வாங்காதீங்க. பாருங்க, அந்த மொவரி ஒரு போட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு வச்சுக்காங்க. சரிங்க, உங்க அப்பா அம்மா பேர் எப்படிங்க? அண்ணா நான் வர்றேன். அண்ணா ஆ. அண்ணா எங்க அப்பா அம்மா சரி உங்க அப்பா பேர் என்ன ஓய். எங்க அப்பா பேர் சொல்றேன் ஆ. உங்க அப்பா பேர் என்ன அப்படி கேளு. எங்க அப்பா பேரு ஜனவரி, ஜனவரி. எங்க அம்மா பேரு பிப்ரவரி, ஆ. என் பேரு டெம்பரவரி. அதெல்லாம் வரி வரியா வருது ஏன்னா எங்க ஊர்ல நோய் போட்டா நாங்க வரி கொடுக்க மாட்டோம். அதே அப்பா எங்க பேர்ல 3 வரி வருதுல்ல, ஏய். நாங்க நம்ம வரி கொடுக்குறோம். ஏய் ஆ, நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல இப்ப எங்க இருக்கணும் சுடுகாட்லையா? இல்ல நாங்க போயிடணும் எங்க? அண்ணா ஆ. ஏன்னா ஆ. துணியெல்லாம் எங்க வாங்குறேன் ஓய், அட நெப்பு கட்ட குதி துணி எங்க போய் வாங்குவோம்? கடையில தான் வாங்குவாங்க. அண்ணா ஆ. அப்படியே இருந்தாலும் இருந்தாலும். நம்ம பேசுறோம் போனால் போனா போகட்டும் போகுது. எப்படி தாய்ந்த பேர் சொல்லவா சொல்லுங்க. வாழ்த்துகிறேன் சொல்லுங்க.
எப்படி என்னை 10 மாதம் தத்து வந்து பெற்றவன் என்னையாரோ அண்ணையால் தொழால தொழிக்கு தொடர்ந்து நடப்படைக்கு தந்தையாரோ அப்பமா எரியனசுரன் தந்தையார் எரிகண்டாசுரன் தாயாரோ அப்பா ஒண்ணு இருந்தா ஆமாண்ணா. அம்மா ஒண்ணு வேணும் இல்லைங்க என் தாயின் பேரோ விலோசிங்கம்மாண்ணா. விலோசனா ஆமா. சரிங்க 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 அப்படியே இருந்தாலும் இருந்தாலும். தினமும் எனக்கு காலை எழுந்திரிச்சு பள்ளி வாசல் போக வேண்டாம். பள்ளிக்கூடம் போறியா ஆமாண்ணா. பரவாயில்ல சின்ன பையனா சின்ன பையன் சரி அண்ணா. அப்படியே இருந்தாலும் என் தாயத்தை பாதம் வாங்க பண்ணிடணும். போலாம் போலாமா? அப்பா அப்பா, மகனே அப்பா அப்பா எங்க போய் வந்தாங்க? உலகம் போட்டு முட்டாமாரே. உலகம் போட்டு முட்டாமாரே. உல்லாசை கொண்டு